நீ இன்னும் பார்க்க வேண்டுமா? ஆனா இந்த படம் முடிஞ்சிருச்சே. இந்த படம் எல்லையில்லாதது. நீ எவ்வளவு படிக்கிறாயோ அவ்வளவுதான் பார்க்க முடியும். ஆனா என்னால எப்படி முடியும்? அதற்கு நீ இன்னும் படிக்க வேண்டும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் நீ உலகை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எப்படி ஆசை கொண்டேன் சிவனே எப்படி பாடினரோ. முடிஞ்சிட்டு. நன்றி நன்றி நன்றி. தனி வட்டாட்சியர் ஜெயசீலன் அவர்களுடைய அற்புதமான பாடலுக்கு தொடர்ந்து துணை வட்டாட்சியர் செந்தமிழ் செல்வி அவர்கள் பாடல் ஒன்றை தருவதற்காக வருகிறார்கள். துணை வட்டாட்சியர் செந்தமிழ் செல்வி அவர்கள் பாடல் ஒன்றை தருவதற்காக வருகிறார்கள். நாகப்பட்டினம் மாவட்ட வருவாய்த்துறையில் இருந்து. செக் செக் செக். செந்தமிழ் செல்வி அவர்களோடு இணைந்து பாட ஸ்டெஃபி அவர்கள். ஹலோ செக் 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 செக். மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா, பொன்மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா. பொன்மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா.
இன்னும் வந்து வானில் பச்சை கிளி கூட்டம் என்ன சொல்லி பறக்கிறது. நம்மை கண்ட நாணி இன்னும் கொஞ்ச தூரம் தள்ளி தள்ளி போகிறது. எங்களின் கதை கேட்டு தலையாட்டுது தாமரை பூ. மயிலே நாம் ஆடிய கதையை நீ பேசு. மல்லிகை பூவே பார்த்தாயா? பொன் மாலை எங்கள் தோட்டத்தை பார்த்த பூத்தாயா? அலைகள் வந்து மோதாமல் கடலின் கரைகள் கிடையாது. எந்த அலைகள் வந்தாலும் எங்கள் சொந்தமுடையாது. சுற்றி சுற்றி வருதே பட்டு தென்றல் காட்டு இங்கு என்ன பார்க்கிறது. மொட்டு வீடும் மலரை காஞ்சிப்பட்டு நூலில் கட்டி தர கேட்கிறது. வேலிகள் கிடையாது எந்த வெள்ளமும் நெருங்காது. நிலவே இது கொஞ்சம் கிளிகளின் இசை பாட்டு. மல்லிகை பூவே பார்த்தாயா? பொன் மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா? பொன் மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா? ஆயிரம் கோடிகள் செல்வம் அது யாருக்கு இங்கே வேண்டும்? பூவே எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா? வேன் பூவே. இது நாகப்பட்டினம் நான்காவது புத்தக திருவிழாவின் இரண்டாம் நாள் பிற்பகல் நிகழ்ச்சிகள். இன்றைய பிற்பகல் கலை நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருப்பவர்கள் நாகப்பட்டினம் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள். தொடர்ந்து வருவாய்த்துறை அலுவலர்கள் நடத்துகிற புத்தக நாடகத்தை முதுநிலை வருவாய் ஆய்வாளர் சக்தி மனோகர் மற்றும் செந்தமிழ் செல்வி குழுவினர் நடத்திட இருக்கிறார்கள். புத்தக நாடகம் அரங்கேறுகிறது. இந்த புத்தக நாடகத்திற்கான கதை மற்றும் இயக்கம் தனி வட்டாட்சியர் ஜெயசீலன் அவர்களுடைய கதை உருவாக்கம் மற்றும் இயக்கத்தில் வருவாய்த்துறை அலுவலர்கள் நடத்துகிற நாடகத்தின் செயல்பாட்டாளர்களாக சக்தி மனோகர் மற்றும் செந்தமிழ் செல்வி மற்றும் குழுவினர். நாடகம் தொடங்கட்டும். Check. காலையில எந்திரிச்சு வேலைக்கு கிளம்பாம இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பொழுது விடுஞ்சு பொழுது போனா போதும், இவர் புத்தகத்தை படிச்சுட்டே உட்காந்துருப்பாரு. இவர் என்ன பண்றாருன்னே எனக்கு தெரியல. போய் பார்ப்போம். ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க உங்களை தாங்க கேட்குறேன். வேலை கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காதுல விழலையா? காலையில இந்த கத்துற என்னமாச்சு? ஆமா, நான் மட்டும் கத்தலனா 10 பைசாக்கு புண்ணியம் இல்லாத இந்த வீணா போன புத்தகத்தை படிச்சுட்டே நேரத்தை போக்கிட்டு சோத்துக்கு வழியெல்லாம் பண்ணிடுவீங்க. இத பாரு கோதாவரி, என்ன வேணாலும் நீ விமர்சனம் பண்ண,
ஆனா நான் படிக்கிற புஸ்தகத்தை மட்டும் நீ எதுவும் விமர்சனம் பண்றது நான் ஒத்துக்க முடியாது. புத்தகத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஆமா, இவர் பெரிய மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, உட்காந்து புத்தகம் படிச்சுட்டு இருக்காரு. வாங்குற 10,000 ரூபாய் சம்பளம் வீட்டு வாடகைக்கும் மளிகை ஜாமானுக்கும் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டவே பத்தல. இதுல வீடு ஃபுல்லா புத்தகத்தை வாங்கி அடுக்கி வச்சிருக்காரு. இந்த புத்தகம் வாங்கின காசை சேர்த்து வச்சு எனக்கு 5 பவுனுக்கு தாலி செய்யணாவது எடுத்து போட்டிருக்கலாம். பாருங்க பாருங்க, ஒரு நாள் இந்த புத்தகத்தை எல்லாத்தையும் அடகு கடையில போட்டுட்டு மளிகை கடன் அடைக்கிறேன். என்ன பேச்சு பேசுற நீ? இந்த புஸ்தகத்தெல்லாம் எடைக்கு போடுறியா? என்னம்மா நீ பேசிக்கிட்டு இருக்க? நீ கல்யாணம் பண்ணிட்டு வர்றதுக்கு முன்னாடியில இருந்து இந்த புஸ்தகம்லாம் நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். 20 வருஷமா சேர்த்துக்கிட்டு இருக்க புஸ்தகத்தை நீ எடைக்கு போடுறேங்கிற. ஆமா, இந்த விளக்கத்துக்கு ஒன்றும் குறைச்சா இல்லை. தண்ணி அடிக்கிற வீட்டில் பாட்டிலா கிடக்கும், தம் அடிக்கிற வீட்டில் சிகரெட் துண்டா கிடக்கும், படிக்கிற வீட்டில் புக்கு தானமா இருக்கும். புக்கு இருக்குன்னு புக்கையே கருவிட்டு கிடக்குறியம்மா. ஆமா, இந்த விளக்கத்துக்கு ஒன்றும் குறைச்சா இல்லை. ஏதாவது சொல்லியே வாய மூடிடுங்க. இப்போ என்ன, நான் வேலைக்கு போனா தானே, நான் எல்லாம் ரெடியா கிளம்பி ரெடியா தான் இருக்கேன். இந்த புக்கில் ஒரு 2 பக்கம் பாக்கி இருக்கு, அதை படிச்சுட்டு போறேன். நான் திருத்தவே முடியாது, ஏதாவது பண்ணுங்க. நான் போய் பிள்ளைய கிளப்புறேன். இப்ப தெரியாதுமா, இந்த புக்கு நான் படிக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு மேன்மை கிடைக்க போதோ அப்ப பாரு. பார்க்கலாம் பார்க்கலாம். வாப்பா. என்னப்பா? காலேஜுக்கு இந்த வருஷம் ஃபீஸ் கட்டணும். எவ்வளவுப்பா? 30,000 கட்டணும்ப்பா. 30,000 தானே, அடுத்த வாரம் கட்டிடுவோம். போன வாரம் கேட்டா இந்த வாரம் சொல்றீங்க, இப்போ இந்த வாரம் கேட்டா அடுத்த வாரம் சொல்றீங்க. காலேஜில் எல்லாரும் ஃபீஸ் கட்டிட்டாங்கப்பா, நான் மட்டும் தான் கட்டல. கட்டிடுவோம்ப்பா. ஏன்பா இவர்கிட்டயே நீ காசு கேட்குற? நீ இவர்கிட்ட காசு கேட்கற ஒண்ணுதான், இந்த செவுத்துக்கிட்ட காசு கேட்கறதும் ஒண்ணுதான். எப்போ பார்த்தாலும் புத்தகம் படிக்கிற ஒண்ணுதான் இவருக்கு முக்கியம். உன் படிப்பை பத்தியெல்லாம் அவருக்கு அக்கறையெல்லாம் கிடையாது. வாடா போவோம். என்ன கோதாவரி பேசுற? போன வருஷம்லாம் நம்ம கட்டாம யார் கட்டினா? கட்டுவோம், நீ ஏன் கவலைப்படுற? என் ஃப்ரெண்டு இருக்கான் பறந்தாம, நான் கேட்டா கண்டிப்பா உதவி செய்வான். நாளைக்கு வாங்குறோம், கட்டுறோம், நீ நிம்மதியா போப்பா. யாரு? உங்க ஃப்ரெண்டு தானே, அவரு கொடுத்துருவாரு, நீங்களும் வாங்கிடுவீங்க. ஏய் குமாரே, டேய் குமாரே, கொஞ்சம் கையெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் பிடிச்சு விடு. பிடிச்சு விடுறோம். இங்கிட்டு அப்படிதான். வேலை இல்லை. சூப்பர்ரா சூப்பர்ரா, ரொம்ப அமைக்கி முதலாளியை குன்றாதரா. டேய் பறந்தாமா வாடா உயிர் நண்பா. என்னப்பா எப்படா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வீட்டுல மனைவி எல்லாம் நல்ல சௌரியமா இருக்கும். வாடா வாடா, என்ன விஷயம்டா சொல்லு. சும்மா தான் வந்த ஒரு உதவியா. என்னடா தயங்கிக்கிட்டே இருக்க? என்னன்னு சொல்லு. உன் உயிர் நம்பர் தானே கேக்குற, கேளு. பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும். இந்த வருஷம் ஒரு 30,000 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கு. பணம் கூட நான் அடுத்த மாசம் தந்துடுறேன். ஸ்காலர்ஷிப்பா? காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும். ஃபீஸா? போன வாரம் தான்டா நான் காசு வச்சிருந்தேன். இந்த வெங்கடாச்சலம் வெங்கடாச்சலம் அவன் பொண்ணுக்கு ஒரு 3 லட்சம் தேவைப்படுதுன்னா அவன்கிட்ட கொடுத்துட்டேன்டா. நீ படிக்கிறதுன்னு சொல்லி கேக்குற. என்னப்பா நீ? நான் உன்னை நம்பி தானே வந்திருக்கேன். நீ படிக்கிறதுன்னு சொல்லி கேக்குற. வீட்டுல காசு சொல்லிட்டேன், என் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு பெருமையா வேற சொல்லிட்டேன். காசு இல்லடா, நீ ஒன்னும் கோச்சுக்காத. நீ வேற இடத்துல கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்து. என்கிட்ட சுத்தமா காசு இல்ல மச்சான், பாத்துக்க. டேய் குமார், எங்க வா. ஆஹா, செருப்ப மறந்துட்டு வந்துட்டோமே. குமார், என்ன வாய்ஸே கேட்க மாட்டேன். சொல்லுங்க. அந்த வீணா போனவன் போயிட்டானான்னு பாரு. ஐயா, அவர் போயிருப்பாருனா தெருமுனையை தாண்டி இருப்பாரு. அவரு போற வேகத்தை பார்த்தா. அந்த கடங்கார பையன் எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு புக்கை வச்சு படிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பான். அந்த புக்கில் என்னதான் இருக்குமோ தேவையில்லாததை ஒண்ணு பண்ணிட்டு உட்காந்துருக்கிறான். அந்த புக்கை வாங்குற இடத்துல வேற ஏதாவது பண்ணியிருந்தா கூட இந்நேரம் அவன் பொழைச்சிருப்பான். சரி, இன்னைக்கு என்னென்ன ப்ரோக்ராம்னு சொல்லு. ஒன்றும் இல்லைங்கய்யா, இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் ஏதோ புத்தக கண்காட்சியா, நான் பார்த்து சொல்லுங்க, போயிட்டு வந்துடுவோம். புத்தக கண்காட்சியா? ஏண்டா இப்ப போனானா ஒரு வீணா போனவன் அவன் தாண்டா இந்த புத்தக கண்காட்சிக்கு போவான், புத்தகம்லாம் வாங்கி படிப்பான். நமக்கு எதுக்கு அந்த வம்பலாம்? நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல
சிம்ரன் தமனா 2 பேரும் வந்திருக்காங்க. நம்ம போவோம், என்ஜாய் பண்ணுவோம். என்ன சொல்ற? சரி சரி போயிட்டு வந்துருவோம். வா போலாம். ரைட்டு. இந்த நாட்டில் புத்தகம் படிக்கிறது ஒரு பாவமா, தவறா? புத்தகம் படிக்கிறவன் ஏமாளியா? என்னடா வாழ்க்கை? பேசாம வீட்டில் இருக்க புஸ்தகத்தெல்லாம் இறக்கி போட்டுட்டு பையனோட ஃபீஸை கட்டிட வேண்டியதுதான். சார், வீட்ல யாருங்கம்மா? யார் வீட்ல யார் இருக்கா? யாரு? வாசல்ல யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. யார் சார் அது? சார் வாங்க வாங்க சார் வாங்க. சார் வணக்கம், சொல்லுங்க சார். யார் சார்? சார், நாங்க நாகப்பட்டினம் கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து வந்திருக்கிறோம். அப்படியா சார்? வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. வீட்லயே நூலகம் வச்சிருது சம்பந்தமா அரசாங்கம் கொடுத்த அறிவிப்புக்கு நீங்க எதுவும் விண்ணப்பிச்சிருந்தீங்களா? ஆமா சார், 3 மாசம் ஆச்சு, மறந்தே போயிட்டேன். சொல்லுங்க சார். 3 மாசம் இருக்குமா? ஆமா சார். அதை பத்தி தான் நாங்க பார்க்க வந்திருக்கிறோம். சொல்லுங்க சார். நீங்க இந்த வீட்லயே நூலகம் வச்சுக்கிறத பத்தி அரசாங்கம் கொடுத்த அறிவிப்புக்கு நீங்க விண்ணப்பிச்சதுல நீங்க கொடுத்த புகைப்படம் தகவல்கள் சிறப்பா இருந்ததுனால தமிழ்நாடு அரசு உங்களுடைய வீட்டினுடைய நூலகத்தை சிறப்பான நூலகமா அறிவிச்சு உங்களை பாராட்ட முன் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் சார். மகிழ்ச்சியான செய்தி. ரொம்ப நன்றி. அதோட மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் ரொக்கத்தையும் பரிசா அறிவிச்சிருக்காங்க. மகிழ்ச்சி சார். அந்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கொடுக்க தான் நாங்க வந்திருக்கிறோம். நன்றி சார். நன்றி. ஆமா, செக் எடுங்க மேடம். சார் ஒரு நிமிஷம், நான் என் வீட்டில் கூப்பிட்டுக்கிறேன். கூப்பிடுங்க. கோதாவரி வேணும், இங்க வாங்க, ஓடி வாங்க. நான் புக்கு படிக்கும் போது புக்கு வாங்கும் போதெல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருப்பியே. இப்ப பாரு, நம்ம வீட்டில் புத்தகம் நூல் நிலையம் வச்சிருக்கிறதுனால அதை செலக்ட் பண்ணி சிறப்பு நூலகமாக அறிவிச்சு நமக்கு பரிசு கொடுக்கறதுக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேருந்து வந்திருக்காங்க. நெசமாவா சொல்றீங்க? ஆமாம்மா ஆமாம்மா. செக்கை கொடுத்துடலாமா? அம்மா செக்கை கொடுங்கம்மா. வாங்க வாங்க எல்லாம் வாங்க. பாத்தியா கோதாவரி, இனிமையாவது இந்த புத்தகத்தோட அருமையை தெரிஞ்சுக்குவியா? ஆமாங்க, நான் தான் புத்தகத்தோட அருமை தெரியாம இத்தனை நாள் இருந்துட்டேன். சிறப்பா பண்ணுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. எல்லாரும் உங்களை மாதிரியே நிறைய புத்தகம் வாங்கணும், நிறைய புத்தகம் படிக்கணும், வீட்டுக்கு ஒரு நூலகம் வைக்கணும். நம்ம நாகப்பட்டினத்துல கூட இப்ப புத்தக திருவிழா நடக்குது இல்லையா, அதுக்கு எல்லாரும் வரணும். புத்தக திருவிழாவுக்கு வந்து எல்லாரும் நிறைய புத்தகம் வாங்கி எல்லாரும் வீட்டுல ஒரு நூலகம் வைக்கணும். என்னோட கோதாவரியா பேசுறது? ஆமாங்க, இந்த நல்ல வேலையில எனக்கு ஒரு சின்ன ஆசைங்க. சொல்லுமா. ஒரு 2 பவுன்ல செயின் வாங்கி கொடுத்துருங்க. அதான பார்த்தேன். நம்ம குலதெய்வம் ஐயனாருக்கு ஒரு புத்தக மாலை போட்டுட்டு உனக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சிருவோமா. ஓகேங்க. நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீட்டு நூலகம் அமைப்பதை பற்றியான ஒரு கருவி மையமாக கொண்டு இந்த நாடகம் அமைக்கப்பட்டது. சுஷ்மா 2 லைன். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் புத்தகம், எங்கள் கையில் எல்லா நாளும் புத்தகம், எங்கள் வீட்டில் எல்லா நாளும் புத்தகம், எங்கள் கையில் எல்லா நாளும் புத்தகம். புது வாழ்வு மலர அறிவு மலர வேண்டும் புத்தகமே, இனி வேண்டும் புத்தகமே. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் புத்தகம், எங்கள் கையில் எல்லா நாளும் புத்தகம். நன்றி. மிகச்சிறப்பாக புத்தக நாடகத்தை அரங்கேற்றி இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். வட்டாட்சியர் ஜெயசீலன் அவர்களுடைய கதை உருவாக்கத்தில் இயக்கத்தில் வருவாய்த்துறை அலுவலர்கள் செந்தமிழ்ச்செல்வி மற்றும் சுந்தரவளன், சக்தி மனோகர் ஆகியோர் வழங்கிய அந்த நாடகத்தை தொடர்ந்து கவிதை சக்தி மனோகர் அவர்கள் வழங்குகிற கவிச்சரம். முதுநிலை வருவாய் ஆய்வாளர் சக்தி மனோகர் அவர்கள் வழங்குகிற கவிச்சரம். இது நாகப்பட்டினம் 4வது புத்தக திருவிழாவின் 2ஆம் நாள் பிற்பகல் நிகழ்ச்சிகள்.
தொன்தமிழர் வளைதடியை சேரக்கொடியின் வில்லை வான்பிறையின் வளைவை தன் முதியில் சுமந்து கூன்கிழவி அவள். தொன்தமிழர் வளைதடியை சேரக்கொடியின் வில்லை வான்பிறையின் வளைவை தன் முதியில் சுமந்த கூன்கிழவி அவள். மேனி தவளும் பட்டாடை இல்லை, அங்கமெல்லாம் தங்க ஆபரணம் இல்லை. உயிர் பிழைக்க உணவருந்த ஒவ்வொரு நாளும் தமிழ் சுமந்து செல்லும் தமிழ் தொண்டினல். வாளேந்தும் பின்பிலம் இல்லை, கோளேந்தும் மன்னர் குடியும் இல்லை, செல்வ சீமான் வீட்டு கோமகளும் இல்லை. தமிழை மட்டுமே தாங்கி பிடித்து உறங்கா கண்களுடன் தளரா நடையலாய் தனிப்பயணம் ஏகினாள் தொண்டை நாடு. ஓங்கு புகழ் தொண்டைமான் ஒவ்வொன்றாய் அடுக்கி வைத்தான் ஆயுதங்களை. ஓங்கு புகழ் தொண்டைமான் ஒவ்வொன்றாய் அடுக்கி வைத்தான் ஆயுதங்களை. எண்ணெய் பூசி மயிலிறகு கட்டி அதியமானை வேறறுக்கும் போருக்கு தான் இப்போதே தயார் என்று. அதியமானை வேறறுக்கும் போருக்கு தான் இப்போதே தயார் என்று. ஓங்கி உலகளந்த தமிழால் ஊன் விழுந்த தமிழ்கிழவி மலர்ந்த முகத்தினளாய் தலை நிமிர்த்தி. ஓங்கி உலகளந்த தமிழால் கூன் விழுந்த தமிழ்கிழவி மலர்ந்த முகத்தினளாய் தலை நிமிர்த்தி. புத்தாயுதங்கள் பளபளக்க முனை மழுங்காது அடுக்க இருக்கும் அழகில் அயர்ந்து விட்டேன். புத்தாயுதங்கள் பளபளக்க முனை மழுங்காது அடுக்கி இருக்கும் அழகில் அயர்ந்து விட்டேன். அதியனோ நாளொரு போரும் பொழுதொரு சண்டையுமாய் கூரழிந்த ஆயுதங்களை கொள்ளருளையில் கொடுத்துள்ளான். அதியனோ நாளொரு போரும் பொழுதொரு சண்டையுமாய் கூரழிந்த ஆயுதங்களை கொள்ளருளையில் கொடுத்துள்ளான் என்று அவ்வை எடுத்துரைக்க நடுங்கிய தொண்டைமான் வெள்ளை கொடியை விரைந்து எடுத்தான். நடுங்கிய தொண்டைமான் வெள்ளை கொடியை விரைந்து எடுத்தான். நடுங்கிய தொண்டைமான் வெள்ளை கொடியை விரைந்து எடுத்தான். வாளேந்திய மகடாதிபதிகள் தமிழ் சொல்லேந்தி அடக்கிய தமிழ் மகள். வாளேந்திய மகுடாதிபதியை தமிழ் சொல்லேந்தி அடக்கிய தமிழ் மகள். எப்படி வந்தது இத்தனை பலம்? எங்கிருந்து வந்தது இத்தனை வலிமை? நால்வகை படைகளை கைகொண்டு நானிலம் நடுங்க வரும் முடியரசரெல்லாம் எழுந்து நிற்கின்றார். நால்வகை படைகளை கைகொண்டு நானிலம் நடுங்க வரும் முடியரசரெல்லாம் எழுந்து நிற்கின்றார். கூன் விழுந்த ஒரு கிழவி முன்னே நால்வகை படைகளை கைகொண்டு நானிலம் நடுங்க வரும் முடியரசரெல்லாம் எழுந்து நிற்கின்றார். எப்படி வந்தது இத்தனை பலம்? எங்கிருந்து வந்தது இத்தனை வலிமை? அதுதான் ஒற்றை சொல். கல்வி கல்வி கல்வி. நன்றி. பரம்பரைகளின் தரித்திரம் துடைத்து சரித்திரம் படைக்க வைக்கிற கல்வியின் சிறப்பை சொன்ன சக்தி மனோகரின் கவிதைக்கு நன்றி. தொடர்ந்து கிராம நிர்வாக அலுவலர் கவிஞர் செந்தூர் குமார் அவர்களுடைய கவிச்சரம். இது நாகப்பட்டினம் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் வழங்குகிற புத்தக திருவிழாவின் 2ஆம் நாள் நிகழ்ச்சியின் பிற்பகல் கலை நிகழ்ச்சிகள். அனைவருக்கும் வணக்கம். நாகை என்றால் எல்லோருக்கும் நினைவுக்கு வரும் மத நல் இணக்கம். இப்போது நம் நினைவுக்கு வருகிறது நாகையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற புத்தக திருவிழா. தட்டினால் திறப்பது கதவு, திறக்கும் போதெல்லாம் வெடிப்பது புத்தகம்.
புறத்தை அழகாக்குகிறது புன்னகை. புறத்தை அழகாக்குகிறது புன்னகை, அகத்தை அழகாக்குகிறது புத்தகம். கடை திறந்து இருந்தும் பூட்டியபடியே கிடக்கின்றன அடகு சாமான்கள். விண்வெளி பயணி தேடி பார்க்கிறார் பால் வீதியில் தேநீர் கடை. வேலின் உக்கிரம் தணிக்கிறது மழைநீர் ஒழுகும் குடிசை. மேய்ச்சல் நிலங்களில் புதிதாய் முளைத்திருக்கின்றன வீட்டு மனைகள். மாணவர் சேர்க்கையில் முன்னேற்றம் காணுமா பள்ளி பெயர் மாற்றம்? வலசை போகும் பறவைகள் ரசிக்க முடியவில்லை போர் மூண்ட வானம். செலவில்லாமல் விளம்பரமாகின்றன காப்புரிமையில் சிக்கும் படங்கள். வரப்பில் மயில் மகிழ்ந்தாட தூண்டுகிறது கதிர் முற்றிய வயல். தொட்ட வேலையை தொடர செய்கிறது தேநீர் இடைவேளை. ஆடி காற்றில் தள்ளாடுகிறது முதுவேனில். சூரியோதயம் திரும்பி பார்க்கிறது சூரியகாந்தி. தாய்ப்பால் வார விழா கொண்டாடுகிறார்கள் செவிலித்தாய்கள். அச்சமாக இருக்கிறது மீண்டும் வந்துவிடுமோ மனுநீதி சட்டம். ஏழை சகோதரியின் காதில் நிரந்தரமாய் அடம்பிடிக்க துடிக்கின்றன வேப்பங்குச்சிகள். கிடுகிடு தங்கத்தின் விலை உயர்வு. தானியங்கி மணியோசை துருபிடித்து கிடக்கிறது ஆலயமணி. மேடையில் குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பிக்கின்றன 5 முகங்கள். தூர் வாரினர் குளம் தூர்ந்து போனது புதுக்குளம். வியர்வை வடித்தெறி சூட்டை தனித்துக் கொள்ளட்டும் சூரியன். அறுவடையான வயல் ஆறுதல் சொல்ல வருகின்றனவோ பறவைகள். அச்சாணியற்று சக்கரம் சுழலுமா? வாசிப்பற்று வாழ்வியல் சிறக்குமா? இயற்கையும் புரட்சியும் கவிதையும் காதலும் என புத்தகத்தை புரட்டுவோம். அதுவே வாழ்வையை சீராக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க்கையை புரட்டி போடும் புத்தகங்களை புரட்டச் சொன்ன கவிஞர் செந்தூர் குமார் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. மிகச்சிறப்பான கவிச்சரத்தை வழங்கியிருக்கக்கூடிய நண்பர் கிராம நிர்வாக அலுவலர் செந்தூர் குமார் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்து மற்றும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்காக நாகப்பட்டினம் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர்களை அன்போடு அழைக்கிறோம். முதுநிலை வருவாய் ஆய்வாளர் சுந்தரவளவன் அவர்களுடைய குழுவினர் வழங்கக்கூடிய நாட்டிய நாடகம். பத்து நிச்சாபம் பழித்துவிடும் பாரில் இம்மொழி ஒலித்திடவே சித்திர சிலப்பதிகாரம் அதை செய்தவன் துறவுடை ஓரரசன். சிலப்பதிகாரத்திலிருந்து ஒரு காட்சி முதுநிலை வருவாய் ஆய்வாளர் சுந்தரவளவன் அவருடைய குழுவினர் வழங்குகிறார்கள். காலம் கருதி விரைவாய் நடக்கட்டும் நாட்டிய நாடகம். முத்தமிழ் பாண்டிய
கண்ணிரண்டில் கண்ணீர் வழிய பாண்டி மன்னவன் முன்னாலே இங்கு வந்தனை மங்கையொருத்தி என்ன குறைகள் சொல்வாயே என்ன குறைகள் சொல்வாயே பெண்ணே என்ன குறைகள் சொல்வாயே சிலம்பை கவர்ந்து சென்ற கள்வன் அவன் அல்லவோ கள்வன் தன்னை கொல்வதுதான் அரச நீதி அல்லவோ போன்ற வார்த்தை சொன்னாய் நன்று நீயும் சொன்னது என் தேவி காலின் சிலம்பினுள்ளே முத்து பரல் உள்ளது கோவலன் கைச்சிலம்பு எங்கே கொண்டு வா இங்கே அரசியல் பிழைத்தோர்க்கு அறமே கூட்டாகும் என யானோ அரசன் யானே கல்வன் என உயிர் நீத்த பாண்டிய மன்னனின் வரலாற்றை படம் பிடித்து காட்டிய நாட்டிய நாடகத்தை தந்த முதுநிலை வருவாய் ஆய்வாளர் சுந்தரவளவன் குழுவினருக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. இது நாகப்பட்டினம் 4வது புத்தக திருவிழாவின் 2ஆம் நாள் பிற்பகல் கலை நிகழ்ச்சிகள். பிற்பகல் கலை நிகழ்ச்சிகளின் தொடக்க நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் நாகப்பட்டினம் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள். ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிற பெருமைக்குரிய பெரியோர்கள், பார்வையாளர்கள்,
புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பேரன்பிற்குரியவர்கள் வருகை தந்து இருக்கைகளில் அமரும்படி கனிவோடு வேண்டுகிறோம். பெருமைக்குரிய நாட்டிய தாரகை பத்மஸ்ரீ கலை மாமணி முனைவர் நர்த்தகி நடராஜ் அவர்கள் தற்போது வருகை தர இருக்கிறார்கள். தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் உறுப்பினர் பத்மஸ்ரீ கலை மாமணி முனைவர் நர்த்தகி நடராஜ் அவர்களுடைய அற்புதமான தமிழும் சலங்கையும் கொஞ்சுகிற அற்புதமான கலை நிகழ்ச்சியானது தற்போது உங்களுக்காக காத்திருக்கிறது. தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவினுடைய உறுப்பினர் பத்மஸ்ரீ கலை மாமணி முனைவர் நர்த்தகி நடராஜ் அவர்கள் வழங்குகிற சலங்கையும் தமிழும் கொஞ்சும் அற்புத நாட்டிய நிகழ்ச்சியானது இன்னும் சற்று நேரத்திலே அரங்கிலே உங்களுக்காக விருந்தளிக்க காத்திருக்கிறது. ஆங்காங்கே இருக்கிற பொதுமக்கள், பார்வையாளர்கள், பேரன்பிற்குரியவர்கள் வருகை தந்து இருக்கைகளிலே அமரும்படி கனிவோடு வேண்டுகிறோம். இது நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகம், தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம், மாவட்ட கல்வி தன்முனைப்பு திட்டம், பொது நூலக இயக்ககம் இணைந்து நடத்துகிற மாபெரும் நாகப்பட்டினம் 4வது புத்தக திருவிழா. பெருமைக்குரிய நாட்டிய தாரகை, உலகறிந்த மிகச்சிறந்த நாட்டிய பேரொளி பத்மஸ்ரீ கலை மாமணி மாநில திட்டக்குழுவின் உறுப்பினர் முனைவர் நர்த்தகி நடராஜ் அவர்களுடைய அற்புதமான தமிழும் சலங்கையும் கொஞ்சுகிற நிகழ்ச்சியை தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தினுடைய நிறைவு கலை நிகழ்ச்சியாக இதோ சுந்தரவளம் வழங்குகிற அற்புதமானது ஒரு மைமிங் நிகழ்ச்சி. சொற்களை விட செயல்களே அதிகமாய் பேசுகின்றன. வார்த்தைகள் இன்றி வரதட்சணை குறித்து விளக்குவதற்காக சுந்தரவளவன் அவர்கள் வருகிறார்கள். முனைவர் நர்த்தகி நடராஜ் அவர்களுடைய அற்புதமான நிகழ்ச்சியினை தொடர்ந்து பிரபல எழுத்தாளர் இமயம் அவர்கள் நமக்காக ஆகச்சிறந்த சொற்பொழி ஒன்றை தருவதற்காக காத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நாடறிந்த நல்ல தமிழ் கவிஞர் கவிதாயினி சுகிர்தா ராணி அவர்களுடைய அற்புதமான கவிச்சரம் காத்திருக்கிறது. திரைவானிலிருந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை தருவதற்காக காத்திருக்கிறார்கள். தொடர்ந்து நாட்டுப்புற இசைக்கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி வழங்குகிற அற்புதமான இசை விருந்து காத்திருக்கிறது. இடையே கருப்பசாமி ஆட்டம் ஒன்று சிவகங்கையில் இருந்து உங்களுக்காக வருகை தந்திருக்கிறது. அனைத்து கலை நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிப்பதற்காக
வருகை தந்திருக்கிற பொதுமக்கள் இருக்கைகளில் வந்து அமரும்படி கனிவோடு வேண்டுகிறோம். வந்திருப்பவர்கள் மற்றவர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்து எடுத்துரைத்து வர சொல்லுமாறும் அன்போடு அழைக்கிறோம். இதோ சுந்தரவளவன் குழுவினர் வழங்குகிற மைமிங். உன்னை பார்த்தா போதும் ஏன் அழகு குட்டி செல்லும் இந்த ஜென்மம் தீரும் ஏன் அழகு குட்டி செல்லும். கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா. நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா. தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா. ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு. புது இடம் புது மேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்கச் சொல்லு. புது வெள்ளம் புதுவாறு நீந்தி பார்ப்போமே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. வெண்ணிலாவே வாடாத பூவே என் வாழ்வில் மீண்டும் என ஈன்ற தாயே. காற்றோடு தலை கோதி நதியோடு தவழ்ந்து உயிரோடு உயிராக உறவாடும் அழகே. சிறகாக உன்னை நான் ஏந்தி செல்வேன், சினுங்காமல் உன்னை நான் பார்த்து கொள்வேன்.
குழந்தைகள் இறைவன் கொடுத்த வரம். அந்த குழந்தைகளின் விருப்பத்திற்கு செவிசாய்க்கவில்லை என்றாலும் அவர்கள் கூறுவதை பொறுமையாக கேளுங்கள். எங்களுக்கு கௌரவம் தான் பெரியது, நீ அங்கேதான் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வாழ வேண்டும் என நிர்பந்திக்காதீர்கள். அவர்கள் 100 கிலோ நகை கேட்கவில்லை, நிம்மதியான வாழ்க்கையை தான் கேட்கிறார்கள். 20% பெண்கள் வரதட்சணையால் இருக்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது. வரதட்சணை கொடுமையால் இறந்த கடைசி பெண் நம் ரிதன்யாவாக இருக்கட்டும். பெண் குழந்தைகளை நன்றாக படிக்க வையுங்கள், அவர்களை வாழ விடுங்கள். கடவுளிடம் வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும். கடவுளே குழந்தையாக வர வேண்டும் என்றால் பெண் குழந்தை பிறக்கும். தாயாய், தாரமாய், சோதரியாய், தோழியாய் நடைபோடுகிற பெண்களை போற்றுவோம் என்று அற்புதமான கலை நிகழ்ச்சி தந்திருக்கக்கூடிய சுந்தரவளவன் குழுவினருக்கு நன்றி. நாடகமாய், நாட்டியமாய், கவிச்சரமாய், பாடல்களாய் கலை நிகழ்ச்சிகளை தந்து நம்மை மகிழ்வித்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நாகப்பட்டினம் மாவட்ட வருவாய்த்துறையினருக்கு நன்றி. இதோ அடுத்த கலை நிகழ்ச்சி இனிதாய் தொடங்குகிறது. Hello, checking, hello. Hello, testing, hello. Hello, checking, hello. Hello, checking, hello. Testing, hello. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? மக்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாகை மக்கள் தூக்கலாம், தலையை கூட ஆட்டலாம். என்ன கையெல்லாம் ஆட்டக்கூடாதுப்பா அப்படின்னா தலையை கூட ஆட்டிக்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கங்கே இருக்க மக்கள்லாம் அப்படியே வந்துருங்க. நீ நடக்க போகிற அனைத்து நிகழ்ச்சிகளும் மிக கலகலப்பாக சும்மா சூப்பராக இருக்க போது. இதுவரை கலை நிகழ்ச்சிகள் நிகழ்த்திய நமது மாவட்ட வருவாய்த்துறை சார்ந்தவங்கெல்லாம் அழகாக நிகழ்த்தினாங்க. நம்மளை அவங்களாம் அதிகாரியாக தான் அவங்கள பார்த்துருக்கோம். அவங்க மனு கொடுத்து கொண்டு போய் பார்த்துருக்கோம், ஆசிரியர்களாக பார்த்துருக்கோம், அலுவலர்களாக பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு கலைஞர்களாக இந்த மேடையில் பார்க்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் சார். நாங்கள் யாரும் இளைத்தவர்கள் அல்ல, எல்லா திறமையும் உள்ளவர்கள்ன்றத திறமையை காமிச்சிட்டிங்க சார். ரொம்ப அருமை சார், அருமை சார், சூப்பர். இதை தொகுத்து வழங்கின தொடர்ந்து தலைமை ஆசிரியர் திரு துரைக்கண்ணன் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி இந்த நம்ம கலை நிகழ்ச்சியை தொடங்கலாம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? சூப்பர். அங்கங்கே இருக்க மக்கள்லாம் அப்படியே வந்தீங்கன்னா ஒரு அருமையான நிகழ்ச்சி தொடக்கமாக இருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போயிடலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படி நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகம், பொது நூலக இயக்ககம், மாவட்ட கல்வி தன்முனைப்பு திட்டம் மற்றும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் இணைந்து நடத்தும் 4ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நாகப்பட்டினம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ரொம்ப வரலாற்று மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் கொண்ட ஒரு மாவட்டம் அப்படிங்கிறது. சோழ மண்டலத்தின் ஒரு அங்கமாக இருந்த மாவட்டம் தான் நம்மளோட நாகப்பட்டினம். தரங்கம்பாடி கோட்டை, உலக புகழ் பெற்ற வேளாங்கண்ணி பேராலயம், கோடியக்கரை சரணாலயம், நாகூர் தர்கா, இப்படி 3 மதங்களும் ஒரே இடத்துல சங்கமிக்கக்கூடிய ஒரு அழகான இடம் தான் நம்மளோட நாகப்பட்டினம். தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதமாகத்தான் தெரியும், அதுவே தொடர்ந்து படித்தால் வெற்றியின் ஆயுதமும் புத்தகம்தான். புத்தகத்தின் சிறப்புகள் எத்தனையோ இருக்கு. அந்த சிறப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும், புத்தகத்தோட பயன்களை அடுத்த தலைமுறைக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா இந்த புத்தக திருவிழா எல்லாரும் கலந்துக்கோங்க. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படிங்கிறதுக்கு ஏற்ப இப்புத்தக திருவிழாவில் நிறைய புத்தகங்கள் நமக்காக காத்துட்டு இருக்கு. இந்த புத்தகங்கள் எல்லாம் வாங்கி எல்லாரும் வாசிப்பினோட பெருமையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுறோம். நிகழ்ச்சியின் முதலாவதாக வரவேற்புரை வழங்க வருமாறு நாகப்பட்டினம் உதவி ஆணையர் கலால் மதிப்புக்குரிய திருமதி பரிமளா தேவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
மேடம் உங்களுக்கு நிறைய பேர் கை தட்டுறாங்க மேடம், ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க. இவ்வளோ நேரம் கட்டினேன், ஒரு போய் கை தட்ட மாட்டேங்க. இல்ல நான் மேடைக்கு வந்தப்ப கூட ஒரு ஆள் கூட கை தட்டல. அதான் மேடம் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒருவேளை உள்ளூர்காரங்களா சூப்பர்டா தம்பி, சூப்பர். சின்ன குழந்தைங்களா இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலக இயக்ககம், மாவட்ட கல்வி தன்முனைப்பு திட்டம் மற்றும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் இணைந்து நடத்தும் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் 4ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய தினம் இவ்வரங்கத்தில் கலை நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு வருகை புரிந்துள்ள கலைஞர்களையும் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்து புத்தகங்களையும் வாங்க ஆர்வத்துடன் வந்திருக்கும் பொதுமக்களையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். மாநில திட்டக்குழு உறுப்பினர் பத்மஸ்ரீ கலைமாமணி முனைவர் நர்த்தகி நடராஜ் அவர்களை நடன தமிழ் உரை நிகழ்ச்சி நடத்துவதற்கு நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். மேடம் வந்திருக்காங்க, ஒரு கை தட்டலாம். தமிழ் மொழியின் மறுமலர்ச்சி எழுத்தாளர்கள் யார் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடத்த உள்ள எழுத்தாளர் திரு இமயம் அவர்களை வருக வருக என மாவட்ட நிர்வாகம் சார்பாக வரவேற்கிறேன். நூலும் நூல் சார்ந்த மனமும் என்ற தலைப்பில் பேசுவதற்கு வருகை புரிந்துள்ள கவிஞர் சுகிர்தராணி அவர்களை மாவட்ட நிர்வாகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். திரைக்கலைஞர் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களை மாவட்ட நிர்வாகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். மக்கள் இசை கலைக்குழு தம்பதியினர் திரு செந்தில் கணேஷ் மற்றும் ராஜலட்சுமி ஆகியோரை மாவட்ட நிர்வாகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். சிவகங்கை கருப்பசாமி ஆட்டம் கலைக்குழுவினரையும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இங்கு நடைபெற உள்ள அனைத்து நிகழ்ச்சிகளை காண்பதற்கும் ஆர்வத்துடன் புத்தகங்களை வாங்குவதற்காக வந்து கொண்டிருக்கும் பொதுமக்களையும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அனைவரும் இந்த நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து புத்தகங்களை வாங்கி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஹலோ, நன்றி மேம். ஒரு அழகான வரவேற்புரையை வழங்கியமைக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக நாம் எல்லாரும் ஆவலோட காத்துட்டு இருக்கக்கூடிய நமது பத்மஸ்ரீ கலைமாமணி முனைவர் நர்த்தகி நடராஜ் மாநில திட்டக்குழு உறுப்பினர் அவர்கள் வழங்கும் ஒரு நடன தமிழ் உரை. அதற்கு முன்னாடி அவரை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் இங்கே சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஆதித்யா, முதல் பார்வையில் பரதநாட்டிய கலைஞராக தெரியும் இவர் சமூகத்தில் தற்போதைய இடத்தை அத்தனை சுலபமாக அடைந்து விடவில்லை. துயரங்களும் போராட்டமும் நம்பிக்கையும் எதிர்பாராத திருப்பங்களும் நிறைந்த கதையை வாழ்க்கையாக கொண்டவரே பத்மஸ்ரீ நர்த்தகி நடராஜ் அவர்கள். கோபம், கவலை, மறுப்பு, வெறுப்பு என பல உணர்வலைகள் மனதை அலைக்கழித்தன. உலகின் எல்லா உறவுகளும் கைவிட்டாலும் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி நிற்கும் ஓர் உறவு இருந்தது. அது பக்கத்துணையாக இருந்த அவருடைய நட்பு. சக்தி என்ற தோழி. பத்மஸ்ரீ நர்த்தகி நடராஜின் வாழ்க்கை பயணத்தை இணைந்து தொடர்ந்தார். இருவரையும் இச்சமூகம் எல்லா இடங்களுக்கும் தள்ளியது. குடும்பம் கைவிட்ட பிறகு சமூகம் என்கிற பெரும் சுழலில் சுற்றி வடிவைக்கப்பட்டு பத்மஸ்ரீ நர்த்தகி நடராஜுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் துணை நின்றது. அது கலை. சிறு வயதிலிருந்தே நர்த்தகி நடராஜுக்கு பரதநாட்டியத்தில் ஆர்வம். நடிகை வைஜெயந்தி மாலாவின் நடனம் என்றால் பத்மஸ்ரீ நர்த்தகி நடராஜுக்கு உயிர். திரை பார்த்து நடனம் பழகியதை வைத்துக்கொண்டு கோவில்கள், விழாக்கள் முதலியவற்றில் நடனமாடினார். பரதநாட்டியத்தின் மீது கொண்ட ஆர்வத்தால் அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து எடுத்தார். விளைவாக கிட்டப்பா பிள்ளையை பற்றி தெரிந்து கொண்டார். முட்டுக்கட்டைகள், தடைகள், அவமானங்கள் எல்லாத்தையும் தகர்த்து எறிந்து 1983ஆம் ஆண்டில் மேயரின் முன்னிலையில் பத்மஸ்ரீ நர்த்தகி நடராஜன் அரங்கேற்றம் நடந்தது. கலை சார்ந்து பல உயரங்களை எட்டினார். புறக்கணிக்கப்பட்ட இடங்களே அவருக்கு மரியாதை செலுத்தும் சூழல் உறவிலேயே உருவானது. சங்க இலக்கிய பாடல்களை அடிப்படையாக கொண்டு அவர் உருவாக்கிய நடனங்கள் பரதநாட்டியத்தின் முகத்தை மாற்றியது. 2007ஆம் ஆண்டில் கலைமாமணி விருது கொடுத்து கௌரவிக்கப்பட்டார்.
சங்கீத நாடக அகாடமி விருது 2011ஆம் ஆண்டில் கொடுக்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டில் இந்தியாவிலேயே உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது நர்த்தகி நடராஜுக்கு அளிக்கப்பட்டது. வெள்ளியம்பலம் என்கிற பெயரில் ஒரு அறக்கட்டளை நடத்தி வருகிறார். அதன் 85% நிதியும் திருநங்கையரின் மேம்பாட்டுக்காக பயன்படுத்தப்படுகிறது. கொஞ்சி கொண்டாடப்பட்டிருக்க வேண்டிய இளம் பருவத்திலேயே வாழ்க்கையின் குரூர பக்கங்களுக்கு தள்ளப்பட்டவர் பத்மஸ்ரீ நர்த்தகி நடராஜ். அந்த பக்கங்களின் முட்கள் கீறியும் ரத்தம் சிந்தாமல் வன்மம் கொள்ளாமல் வாழ்க்கை மீதான பற்றை ஒவ்வொரு அடியிலும் பாதுகாத்து வளர்த்தெடுத்தார். அவமானங்களாலும் புறக்கணிப்பாலும் கட்டப்பட்ட வாழ்க்கையின் மீது ஏறி நின்று பத்மஸ்ரீ நர்த்தகி நடராஜ் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பது அன்பையும் நம்பிக்கையும். பத்மஸ்ரீ நர்த்தகி நடராஜ் போன்றொரு ஆளுமை மாநிலத்தின் வளர்ச்சி குழுவில் இடம்பெறுவதே நம் தமிழ்நாடு அடைந்திருக்கும் வளர்ச்சிக்கான சான்று என சொன்னால் மிகையாகாது. இவ்வளவு பெருமை மிகு மதிப்பு மிகு நமது பத்மஸ்ரீ நர்த்தகி நடராஜ் அவர்களை மேடைக்கு அழைப்பதில் பெருமை அடைகிறோம். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். இப்போ வரப்போறவங்க சாதாரண ஆட்கள் இல்லை. ஒன்றிய அரசினுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது பெற்றவங்க, தமிழக அரசின் தமிழ்நாடு அரசின் உயரிய விருதான கலைமாமணி விருது பெற்றவங்க. அது மட்டும் இல்ல, இவர்களை மேலும் சிறப்பிக்கும் வண்ணம் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசினுடைய மாநில திட்டக்குழு உறுப்பினர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் உங்கள் பெருத்த கைத்தட்டலுடன். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இப்பொழுது நீங்கள் இங்கே காணப்போகும் இந்த நடன தமிழ் உரையானது, அவங்க நடனம் மட்டும் இல்லை, நிறைய கதைகளோட நிறைய உரையாற்றுவாங்க. ரொம்ப அழகா இருக்கும் அவங்க அபிநயங்கள். இது மேலை நாடுகளில், நிறைய வெளிநாடுகளில், அவங்க போகாத நாடுகள் கிடையாது. அனைத்து நாடுகளும், நம்ம தமிழர்கள் வாழக்கூடிய அனைத்து நாடுகளும் போயிருக்காங்க. அவங்கள ரசிக்காத ஆட்கள் இல்லை. அந்த அளவுக்கு அங்கெல்லாம் 5,000 10,000 ரூபாய் டிக்கெட் போட்டு அந்த நிகழ்ச்சியை நடத்துவாங்க. நமக்கு அதை தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்க. அம்மா நாகப்பட்டினத்துக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய எனக்கு பெருமை. நன்றி அம்மா. தொடரலாம். நன்றி. செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. முந்தைய நாளினில் அறிவுமிழாது மொய்த்தனன் மனிதராம் புதுப்புணல் மீது, செந்தாமரை காடு பூத்தது போல செழித்த என் தமிழே மொழியே வாழி 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 என என் தமிழன்னையின் கரம் பற்றி இங்கு குழுமி இருக்கும் நாகப்பட்டினத்தின் அன்பு நெஞ்சங்கள் அத்துணை பேரையும் வரவேற்று வணங்கி நன்றி பகிர்ந்து மகிழ்கின்றேன். உண்மையில் 4ஆம் ஆண்டு என்பது ஒரு மிகச் சிறப்பான ஒரு விடயம். அதிலும் ஒவ்வொரு முறையும் எப்பொழுதெல்லாம் காலத்தின் பருவ மாற்றம் நிகழும் பொழுதெல்லாம் தமிழகத்தின் கண்கள் எல்லாம் காதுகள் எல்லாம் அங்கு நாகப்பட்டினம் கடற்கரை என்ன பேசிற்று என்றுதான் சிந்திப்பார்கள். ஆம், நாகப்பட்டினத்தை எப்பொழுதுமே புயலெனும் தோழன் கொஞ்சம் வந்து சந்தித்து விட்டு செல்லுவான், அல்லது செல்லமாக ஒரு முத்தம் கொடுத்து விட்டு செல்லுவான். இன்னும் கொஞ்சம் ஆசை வந்தால் கன்னத்தை கொஞ்சம் கடித்து வைத்தது போல சில இடர்களையும் கொடுத்து விட்டு செல்லுவான். அப்படியான ஒரு நாகப்பட்டினத்தில் இன்று புத்தக திருவிழா எனும் ஒரு பெரும் கோலோச்சினை இங்கு நிகழ்த்தி கொண்டிருக்கும் நம் தமிழக அரசின் நிர்வாகத்திறனை நான் பாராட்டுவதா, அல்லது உங்களுக்கு வாய்த்திருக்கும் மாவட்ட ஆட்சியர், எப்படி சொல்லுவேன், சிறந்த ஆட்சி நிர்வாகம் என்பதன் ஒரு பெரும் பொருள்தான். அவரது திருப்பெயர் கூட அதற்கு பொருத்தமாக அமைந்து விட்டதுதான் அதற்கு இன்னும் சிறப்பு என்று கூற வேண்டும். ஆகாஷ் என்றால் வானம் என்று பொருள், அல்லது எல்லையற்றவர் என்று பொருள், அல்லது எல்லாம் நிறைந்தது என்று பொருள், அல்லது எல்லாவற்றையும் ஈர்த்து கொள்ளும் என்று பொருள். அப்படித்தான் உங்களுக்கு வாய்த்த ஆட்சியரும் கூட
தனது எண்ண விரிவின் வாயிலாக இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தை உலகமே திரும்பி பார்க்கும் அளவிலான ஆட்சி நிர்வாகத்தை தனது ஆட்சியரக அலுவலர்களின் கைகளை கோர்த்தபடி இங்கு கொண்டு வந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். அதன் ஒரு விழுமியம்தான் இந்த புத்தக திருவிழாவும் நாங்களும் கூட. எங்கோ நிகழ்ச்சிகள் செய்து கொண்டு பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் எங்களது நாகை மாவட்ட மக்களையும் கொஞ்சம் பார்க்க வாருங்கள், அவர்கள் உங்களது கலைகளை பார்க்கட்டும், உங்கள் தமிழ் விழுமியங்களை கொஞ்சம் அவர்களும் நுகரட்டும் என்று அழைத்தார்கள். நிச்சயமாக இந்த செவ்வியல் மரபு எனும் இந்த ஒரு நடன வகை நமக்கானது, தமிழருக்கானது, தமிழ்நாட்டிற்கே உரித்தானது என்பதன் பொருட்டுத்தான் மீண்டும் 3வது முறையாக நாகப்பட்டினம் புத்தக திருவிழாவிற்கு உங்களை எல்லாம் மகிழ்விப்பதற்காக நான் வருகை தந்திருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக எனது நடனம் என்பது முதலில் நான் ஆட ஆரம்பித்த பொழுது எனக்கு மேளதாளங்களோ இசையோ வீணையோ புல்லாங்குழலோ எனக்கு பின்னணியில் வரவில்லை. கேலியும் அவமானமும் எள்ளல் பேச்சுக்களும் துரத்தலும் தான் எனக்கு பக்கவாத்தியங்களாக இருந்தது. நானும் எனது அன்பு தோழி திருநங்கை சக்தி பாஸ்கரும் கொஞ்சம் எத்தனித்து நின்றோம். இந்த சத்தங்கள் எவ்வளவு நம்மை கீழே தள்ளிவிடும் அளவிற்கு இருக்கின்றன என்று சிந்தித்த பொழுதுதான் எனது அன்பு தோழி கூறினாள், உலகம் நம் கைகளில் இருக்கின்றது, நாம் கலையை நோக்கி போகின்றோம். முத்தமிழ் கூறு பிறந்த மதுரையை பிறந்தவர்கள், இந்த எள்ளலையும் ஏச்சுமா நம்மை நிறுத்திவிடும், இந்த எள்ளலையும் பேச்சையும் கேலியையும் உனது பக்க கலைஞர்களுக்கான வாத்தியமாக நீ நினைத்துக்கொள், நீ தொடர்ந்து பயிற்சி செய் என்று கூறினாள். உண்மையில் நான் ஆட ஆரம்பித்தேன், உலகம் சுழல ஆரம்பித்தது, உலகம் சுழல ஆரம்பித்தது, எனது புகழ் பரவ ஆரம்பித்தது, எனது புகழ் பரவ ஆரம்பித்தது, மனிதம் தழைத்தது, மனிதம் தழைத்தது, ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருந்த மனித நேயமானது விரிந்தது. இப்பொழுது என்னை விட ஒரு பணக்காரி உலகத்தில் இருக்கவே முடியாது, என்னை உடைய ஒரு செல்வ சீமாட்டி இந்த பிரபஞ்சத்திலேயே இருக்க முடியாது. அத்துணை அன்புகளை நிறைய நிறைய கட்டி போட்டு வைத்திருப்பவள், அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருப்பவள், இன்னும் எவரெல்லாம் வருவாரோ இதோ அன்பிருக்கின்றது என்று அழைத்து கட்டியம் கூறும் அளவிற்கு எனது நட்பு வட்டாரம், எனது உறவுகளே இல்லை என்று ஒதுக்கப்பட்ட எங்களுக்கு இன்று உலகம் முழுமையுமே உறவுகள் என்றால் ஒரு நொடி சிந்தித்து பாருங்கள். முகம் தெரியாதவர்கள், முகம் தெரிந்தவர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள் கூட என்னை தங்கை என்றும் சகோதரி என்றும் அன்னை என்றும் மகள் என்றும் அழைக்கும் பொழுது நான் எங்கே இழந்தேனோ அந்த புள்ளியிலேயே திரும்ப உலகத்தை ஆரம்பிக்கின்றேன். இன்று புதிதாய் பிறந்தோம் என்று பாரதி கூறுவான். அதுபோலதான் ஒவ்வொரு நொடியிலும் எனது சக்தியை புதுப்பித்துக் கொண்டு உங்கள் மின் புதுமகளாக இப்பொழுதும் வந்து இருக்கின்றேன். உங்களுடன் பேச நிறைய கதைகள் இருக்கின்றது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் பிறந்த அத்துணை பேரும் தவப்பையன் அல்லவா, தமிழெண்ணை கொடுத்த கொடை அல்லவா, அவளது சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று நாம் தமிழ்தாய் வாழ்த்தை பாடிவிட்டால் போதுமா? நம் அன்னையை போலவே நாமும் சீரிழமை மாறாமல் தான் இருக்க வேண்டும். இன்னும் கூட 20 ஆண்டுகள் கழித்து வந்தாலும் என் தமிழ் என்னுடன் இருக்கும் பொழுது அதே சீரிழமையுடன் பாய்ந்து உங்கள் முன் எனது நிகழ்ச்சியை வழங்குவேன் என்று இப்பொழுதே கட்டியமும் உறுதியும் உங்கள் கரங்களில் கூறுகின்றேன். இதற்கு பின்புலமாக இருந்து உழைத்த அத்துணை அன்பு நெஞ்சங்களையும் மீண்டும் நன்றி கூறுகின்றேன். இன்று இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பு, இந்த நிகழ்ச்சிக்கு நான் ஒத்துக்கொண்ட பொழுது உடனே எனக்கு நினைவிற்கு வந்தது எனது அன்பு தோழன் ஆதி உதயகுமார் அவர்களது அழைப்பை கேட்டவுடனே, என்ன நாகையா மீண்டும் அழைக்கின்றதா என்று கேட்ட பொழுது உண்மையில் எத்தனையோ நிகழ்வுகள் இருந்தது. நான் போராடித்தான் இந்த திகதியையும் இந்த நேரத்தையும் பெற்றேன். இந்த நேரத்தில் அரங்கு நிரம்பாமல் இறைந்திருக்கலாம், அல்லது யாரோ எங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கலாம். உண்மையில் இந்த நேரத்தை நான் தேர்வு செய்தது நாகப்பட்டினத்தையும் நான் விட்டுவிடக்கூடாது, உங்கள் மனதில் நான் நிரம்பியிருக்கும் என் மனதையும் நான் விட்டுவிடக்கூடாது, அதே சமயம் எனது பரபரப்பான சூழல் நிகழ்வையும் நான் விட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே இன்று அத்துணை கடினங்களுக்கு இடையேயும் கூட இந்த நாகை புத்தக திருவிழாவில், ஏனென்றால் இந்த ஆண்டு நான் நாகை புத்தக திருவிழாவில் எனது உரையை நிகழ்த்தி நடனத்தை வழங்காது இருந்திருந்தால் உண்மையில் இந்த ஆண்டை நான் நிறைவு செய்யும் பொழுது நிச்சயம் ஏங்கி போயிருப்பேன், ஏதோ விடுபட்டது போல நிச்சயமாக வணங்கியிருப்பேன்.
ஆனால் எனக்கு அந்த இயற்கையின் கொடையும் தமிழெண்ணையும் என்னை கைவிடவில்லை. இதோ உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார். என்ன செய்துவிட முடியும்? நடன உரை. நடன உரையா? நடனத்தில் ஏது உரை? எப்படி பேச முடியும்? ஆடுவது தானே, அதில் கண்கள் தானே பேசும், கால்கள் தானே பேசும். ஆடும் நங்கையர் எப்படி பேசிவிட முடியும்? பாடல்களுக்கான உடலசைவும் அங்கசைவுகள் மாத்திரம்தானே அவர்களுக்கான ஒரு பொருட்டு. இல்லை, இங்கு ஆடப்போவது நீங்கள்தான், நான் அல்ல. ஏனென்றால் ஆட்டி வைக்கப் போவது நீங்கள்தான். உங்களது கண்களிலிருந்தும் உங்களது கரகோஷத்திலிருந்தும் உங்களது துள்ளல்களில் இருந்தும் தான் இங்கு நான் தமிழை படைக்கப் போகின்றேன், தமிழ் கூத்தினை படைக்கப் போகின்றேன். எனக்கு நேரம் மிக குறுகிய அளவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள் எத்துணை உங்களை நான் கட்டி போட முடியுமோ நிச்சயம் போடுவேன். ஏனென்றால் மற்ற எந்த மாநிலத்திற்கும் இல்லாத, எந்த மாவட்டத்திற்கும் இல்லாத ஒரு பெரும் சிறப்பு இந்த நாகை மாவட்டத்திற்கு உண்டு. இங்கு நிகழும் மிக பெரிய ஒரு மத நல்லிணக்கத்திற்கான ஒரு விடயம். இங்கு நான் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன் என்று சொன்னவுடனேயே எனக்கு சமூக வலைத்தளங்களின் வாயிலாக எத்தனையோ வேண்டுகோள். நீங்கள் அந்த பாட்டை நீங்கள் சென்ற ஆண்டிற்கு முதல் ஆண்டு ஆடினீர்களே, அதை மீண்டும் வழங்குவீர்களா? இந்த ஆண்டு இந்த பாடலை வழங்குவீர்களா என்று ஒவ்வொரு ரசிகர்களின் தேர்வையும் நான் பார்த்த பொழுது எனது பாடல் பட்டியல் நீண்டு கொண்டேதான் சென்றது. இங்கு மிக அருமையான ஒளி அமைப்பை செய்து கொண்டிருக்கும் திரு மன்சூர் தம்பி அவர்களிடம் கூட நான் நிறைய பாடல்களை கொடுத்து விட்டேன். ஆனால் அதில் எத்துணை முடியுமோ எனது நேரத்திற்குள் உங்கள் இதயத்தில் வந்து நான் உட்கார நினைக்கின்றேன். முதலில் நம் தமிழ்த்தாயை வாழ்த்தி, தமிழ் அன்னையை நாம் உரம் ஊட்டி, மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் வரிகளுடன் இந்த நிகழ்வை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். உங்களது அனுமதியுடன் வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே என்று. இங்கு ஆடுவது நானாக இருந்தாலும் தாளத்திற்கேற்ற உங்க கைத்தட்டுத்தான் எனக்கு நட்டு வாங்கம் எனும் நடு அங்கமாக அமையப் போகின்றது. உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் உங்கள் உடல் உங்களை மீறி தமிழால் சிலிர்க்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் தாராளமாக கைத்தட்டலாம். ஆடல் என்பது பயிற்சியில் அல்ல, ஆடல் என்பது உள்ளத்தில் தான். எல்லோரும் ஆட முடியும், எல்லோரும் ஆடலாம். தமிழெண்ணை நம்மை உயர்த்துவாள். தான தன தன தான தன தன தான தானே தான தன தன தான தன தன தான தானே தான தன தன தான தன தன தான தானே தன தன தான தன தன தான தானே தான தன தன தான தன தன தான தானே தான தன தன தான தன தன தான தானே தானே வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி.
மொழி வாழிய வாழிய தடங்கு தக்கத்தை குதக்கத்த திங்கிண்ணத்தும் தத்தக்குச்சம் தர்ரி ஜே குண்ணம் தர்ரி தட்டீங் குத்தா டீங் டீங் குத்தா தட்டீங் டீங் குத்தை டீங் டீங் குத்தை தக்கக்குச்சம் தர்ரி ஜே குண்ணம் தர்ரி தட்டீங் குத்தா டீங் டீங் குத்தா தட்டீங் டீங் குத்தை டீங் டீங் குத்தை தத்தைய தைய தைய தத்ததி தகதைய தைய தைய தத்ததி தத்தைய தைய தைய தத்ததி தே தா தத்திங்கிண்ணத்தும் தா தத்திங்கிண்ணத்தும் தா தத்திங்கிண்ணத்தும் தா தே தா தத்திங்கிண்ணத்தும் தா தத்திங்கிண்ணத்தும் தா தத்திங்கிண்ணத்தும் தா தே தக்கும் தரி கிட்டத்தக்கதா தே தா கடதக தரிக்கிறதும் தா கடதக தரிக்கிறதும் தா கடதக தரிக்கிறதும் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே 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 வானமளந்ததனை துமளந்திடும் மண்மொழி வாழியவே வானவளந்ததனை துமளந்திடும் வள்மொழி வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனை துமளந்திடும் வள்மொழி வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனை துமளந்திடும் வள்மொழி வாழியவே வாழ்க தமிழ் மொழியே கடல் வைப்பினும் தன் மனம் வீசி ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே கடல் வைப்பினும் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே கடல் வைப்பேனும் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனை துமளந்திடும் வள்மொழி வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி சூழ்கலி நீங்க தமிழ் மொழி ஓங்க சூழ்கலி நீங்க தமிழ் மொழி ஓங்க சூழ்கலி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே சூழ்கலி நீங்க தமிழ் மொழி ஓங்க
துலங்குக வையகமே தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடே தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடே சூழ்கலி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனை தும் அறிந்திடும் வளர்மொழி வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனை தும் அறிந்திடும் வளர்மொழி வாழியவே வாழ்க தமிழ் மொழியே 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 வாழ்க தமிழ் ஒரு நிகழ்வோ அல்லது ஒரு நிமித்தமோ அல்லது ஒரு நல்ல பொழுதோ வாய்க்கும் பொழுது அழகான மலர்களின் பூத்து கொழுங்கும் ஒரு வர்ணனைகளை நாம் கண்ணால் காண முடியும். அந்த மலர்கள் பூத்து மட்டுமா குழுங்கும்? அதுவும் மத நல்லிணக்கம் குழுமி இருக்கும் நம் தமிழக மலர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறமாக இருந்தாலும் கூட அது சிந்தும்
தேன் என்பது அந்த பூவின் மேல் வழிந்து நிரம்பி ததும்பி அன்று ஆடாள் சொன்னாலே அதுபோலேயே அமையும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. அப்படியே தேன் ததும்பி நிற்கக்கூடிய திருவில்லி நகரத்தில் இருக்கக்கூடிய பொய்கைகளில் மலர்ந்த தாமரை பூவில் தேன் எதுவென்றோ அல்லது பொய்கையின் நீர் எதுவென்றோ காண முடியாதபடி அந்த வெள்ளத்தனையதான மலர் நீட்டம் அந்த தேனையும் அந்த நீரையும் ஒன்று குழுவி அப்படியான ஒரு ஆனந்த சூழலை உருவாக்கும். இப்பொழுது நான் எதற்காக கட்டியம் கூறிக்கொண்டிருக்கின்றேன் உங்களுக்கு தெரியும். நான் மீண்டும் கூட நான் மாவட்ட ஆட்சியரை தான் வாழ்த்த விரும்புகின்றேன். எத்துணை அழகான கற்பனை அவருக்கு. இதோ இங்கு கூத்து நடக்கின்றது. மூன்றாம் தமிழ் அல்லது திருப்பி போட்டால் முதல் தமிழ். ஏனென்றால் முக்கோணத்தில் எந்த கோணல் முதல் கோணம் என்று வரையறுக்க முடியுமா? எல்லா கோணமும் முதல்தான். அதனால் நாடகத் தமிழான அந்த கூத்தின் மரபிலிருந்து முதல் கோணமான இயலை இங்கு வழங்குவதற்கு எனது அன்பு சகோதரி சுகீர்த்தராணி அவர்கள் இங்கு வந்திருப்பது அதற்குத்தான் அந்த நிமித்தம் என்று இத்தனை கட்டியம் கோரினேன். ஏனென்றால் இயல், அதன் பிறகு இசை, அதன் பிறகு கூத்து எப்படி வகுத்திருக்கின்றார்கள் தமிழர்கள் உங்களுக்கு தெரியுமா? நான் சற்றேறக்குறைய 24 நாடுகளுக்கு மேல் நான் பயணப்பட்டிருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன், எனது கணக்கு சரியாக இருந்தால். ஆனால் ஒவ்வொரு நாடுகளுக்கு செல்லும் பொழுதும் கூட ஒருவித சுயநலத்துடன் அவர்களது நாகரிகத்தின் வரலாறு என்ன, அவர்களது இலக்கிய செழுமை என்ன, அல்லது அந்த மக்கள் அங்கு குடியேறியவர்களா அல்லது அந்த மண்ணின் மைந்தர்களா என்று நான் அவாவுவது வழக்கம். நான் சென்றதோ யாரோ ஒரு வெள்ளைக்கார நண்பர் என்னை நிகழ்ச்சிக்காக அழைத்திருப்பார். ஆனால் அங்கு கொஞ்சம் நன்றி மறந்தவளாக ஆகிவிட்டு அங்கு நான் இப்படியாக ஆராய முற்படுவேன். அந்த கட்டடங்களை நான் வயதினை ஒப்பு நோக்குவதற்கு எனக்கு இங்கே இருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கட்டடத்துடனும் பெரிய கோவிலுடனும் ஒப்பு நோக்கி பார்த்து கொள்ளுவேன். இதன் ஆண்டுக்கும் அதன் ஆண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று. அவர்கள் கேட்பார்கள், உனக்கு இங்கு நீ இட்டாலி வந்து கூட உனக்கு உன்னுடைய மதுரை நினைப்புத்தானா, உன் தமிழகத்து நினைப்புத்தானா என்பது போல. அப்படி பார்க்கும் பொழுது நாம் ஒவ்வொரு முறையும் புகழ்ந்து கொள்வோம் அல்லவா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடி என்று. அதை ஏதோ ஒரு பெருமைக்காக தமிழன் மார்தட்டி பேசிக்கொள்ளுவான் என்றுதானே நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள். உலக வரலாற்றையே மாற்றி எழுதுங்கள். எங்களது தமிழகத்தை நீங்கள் முதலில் பிள்ளையார் சுழி போட்டு எழுதிவிட்டுத்தான் உலகின் எந்த நாகரிகத்தையும் நீங்கள் எழுத முடியும் என்பதற்கு கட்டியமாகத்தான் எங்களது மதுரையின் கீழடியும் கொற்கையும் ஒவ்வொரு தகவல்களை கொண்டு வந்து கொடுத்துக்கின்றன. யார் ஏற்றால் என்ன, ஏற்காவிட்டால் என்ன, அந்த தரவுகள் உலக அரங்கினில் பேசிக்கொண்டிருக்கின்றன. உள்ளூருக்குள் நாம் ஏமாற்றிக் கொள்ளலாம். உலக அரங்கின் ஆய்வாளர்களுக்கு அந்த சாட்சியங்களை மறைத்து நீங்கள் எதுவுமே செய்துவிட முடியாது. அப்படியான ஒரு தேடல்களில்தான் இன்று இந்த இயலை வழங்குவதற்கு சுகீர்த்தராணி அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார். வாய்ப்பினை நழுவ விட்டு விடாதீர்கள். உண்மையில் இப்படியான மலையாளத்தில் ஒரு அழகான வார்த்தையை கூறுவார்கள். ஏன் தமிழகத்தில் கூட அந்த வார்த்தை உண்டு. ஏனென்றால் நாம் ஒத்த சகோதரர்கள் அல்லவா. நிமித்தம் என்ற ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? நாம் தொலைத்த நிறைய வார்த்தைகளில் அந்த நிமித்தம் என்ற ஒரு சொல்லும் உண்டு. நிமித்தம் என்பது வாய்த்தல், வாய்ப்பு, வாய்த்திருப்பது அல்லது வாய்க்கும் என்று எத்துணை எடுத்துக்கொண்டாலும் நிகழும் என்பதுதான். அத்தகைய ஒரு நிகழ்வுதான் இன்று நானும் இங்கு ஆடிக்கொண்டிருக்கின்றேன். நான் சந்திப்பதற்கு மிக அவளாக இருந்த எனது சகோதரியும் இங்கு வந்து அவரது கவிதை பந்தலை இங்கு விரிக்கப் போகின்றார். அதனால் பயன்படுத்த தவறவிட்டு விடாதீர்கள். எனது நடனத்தை நீங்கள் அநேக முறை பார்க்க முடியும். அவரது தமிழையும் அவரது கவிதையின் யாப்பையும் நிச்சயமாக கேட்டு கேட்டு ரசியுங்கள். நிச்சயமாக நாகையின் காதுகள் ஒரு சுவாரஸ்யத்தை இன்று நிச்சயமாக எட்டும் என்று நம்புகின்றேன்.
பேசிக்கொண்டிருந்தால் உரை என்பது என்னை கூட்டிக் கொண்டே சென்று கொண்டிருக்கும். ஒவ்வொரு முறையும் எனது கடப்பாடுகளை இன்றைய இளம் தலைமுறையினருக்கு சொல்லுவதைத்தான் இப்பொழுது நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் எங்கேயோ உதறி தள்ளி எட்டி வீசப்பட்ட ஒரு பந்துக்கள் நாங்கள். அந்த பந்துகள் எங்கெங்கோ பறந்து அதன் வெற்றி விழுமியங்களை எல்லாம் தேக்கி வைத்து கொண்டு இன்று உங்கள் முன் வெற்றி மகளாக நான் நின்று கொண்டிருக்கின்றேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உண்மையில் சொல்ல வேண்டுமென்றால் ஒவ்வொன்றையும் தகுதியின் அடிப்படையில் தான் பெற்றேன். எனது திருநங்கை தன்மையை நான் எங்கும் கேடயமாக பயன்படுத்தி அதனால் எனக்கு இந்த வாய்ப்பினை தாருங்கள், அதனால் இந்த பட்டத்தை தாருங்கள் என்று நான் சொல்லவில்லை. ஒவ்வொரு போட்டியாளர்களையும் நான் தேர்வு செய்து என்னுடன் போட்டியிடுபவர்கள் நிச்சயமாக என்னை விட ஒரு 3 மடங்காவது உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தான் அப்பொழுதுதான் எனது குறை எனக்கு தெரியும் என்று எனக்கு மிகுந்த ஒரு ஆளுமை பெற்றவர்களுடன் தான் எனது போட்டிகள் இருந்தன. ஒவ்வொன்றிலும் எனது தகுதியின் அடிப்படையில் அந்த வெற்றிகளை நான் பெறும் பொழுதெல்லாம் எனக்கு பால் திருவு நிலை என்பதோ நான் ஆணா பெண்ணா அல்லது கடந்தவளா என்பதை மறந்து எனது வெற்றி மகள் என்னை தழுவிக்கொள்ளும் பொழுது உங்களது தங்கையாகவும் தோழியாகவும் தான் நான் இருந்தேன். இப்பொழுது மிக சமீபத்தில் ஒரு பேட்டியின் போது கூட என்னை கேட்டார்கள், இனி இந்தியாவில் உங்களுக்கான விருதுகளே இல்லையே என்று. அப்படியா என்று கேட்டேன். ஏனென்றால் எந்த விருதுகளும் என்னை சிலிர்த்து விட வைக்கவில்லை. உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஒவ்வொரு விருதுகள் வாங்கும் பொழுதும் அவர்கள் ஏதோ ஒரு திரைப்பட நடிகையின் கண்களில் தெளியும் அந்த நட்சத்திர மினுக்கு போல என் கண்களையும் விரித்து ஆகாகாரம் போட்டு நான் கூறுவேன் என்று. ஆனால் அவர்களுக்கு கூறினேன், இல்லை, இன்னும் நான் போக வேண்டியது நெடுந்தூரம் இருக்கின்றது. இப்பொழுது கொடுத்திருப்பது கொஞ்சம் ஓவிற்கான தண்ணீர் மாத்திரம்தான். நீங்கள் நன்றாக கவனித்தீர்கள் என்றால் என்னை சக்தி எப்பொழுதுமே எனது வீட்டு நடன பயிற்சியின் பொழுதோ அல்லது நிகழ்வின் பயிற்சியின் பொழுதோ என்னை இடையில் அமர வைப்பதோ அல்லது தண்ணீர் குடிப்பதற்கு கூட அனுமதித்தது கிடையாது. அது 80களில் தொடங்கிய அந்த கட்டுப்பாட்டினை இன்றும் கூட என்னால் மிகச் செழுமையாக செய்ய முடிகிறது என்றால் எங்களது உள்ளங்கையில் உலகத்தை கொண்டு வந்ததுதான். இப்பொழுது நான் ஒரு பாடலை உங்களுக்காக தெரிவு செய்திருக்கின்றேன். அநேகமாக இந்த பாடல்களை நான் நிறைய இடங்களில் ஆடும் பொழுது இளம் தலைமுறையினர் என்னை சூழ்ந்து கொள்ளுகின்றார்கள், என்னை சுற்றி சுற்றி வருகின்றார்கள். ஏனென்றால் எதுவுமே தேவையில்லை, மனதை விரித்து வையுங்கள், உங்களால் எல்லாம் முடியும். ஏனென்றால் இதனை நான் கூற முடியும், நிச்சயமாக அந்த மயில்கல்லின் அருகில் சென்று கொண்டிருப்பவள் என்பதனால் உங்களுக்கு அறிவுரை அல்ல. இப்பொழுது எவருக்குமே பிடிக்காத ஒன்று அறிவுரைதான். அதனால் யாருக்கும் அறிவுரை வழங்காதீர்கள், வழியை சொல்லுங்கள், விளக்கை கையில் எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள். அப்படியான ஒரு பாடல்தான் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய அந்த பாடல். நீங்களும் கூட என்னோடு சேர்ந்து பாடலாம், ஆடலாம். இதோ உங்களுக்காக. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழி போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்.
அது கோவிலாகலாம் மனிதன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் குனிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம் குணம் குணம் அது கோவிலாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனம் இருந்தால் மனதில் கூட்டில் மான்கள் வாழலாம் வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் குனிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம் குணம் குணம் அது கோவிலாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாழை போல தன்னை தந்த தியாகியாகலாம் உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் கவியரசரின் வார்த்தைகளுக்கு மேலேயா நான் ஒரு விளக்கம் கொடுத்துட முடியும்? இந்த பாடல்கள் எல்லாம் எங்களை கடத்தி போட்ட பாடல்கள். உங்களுக்கு தெரியுமா, இந்த செவ்வியல் மரபையே நமக்கான வழக்கம் இல்லைன்னே உங்கள் மதியில், உங்களோட மனதுகளில், உங்களோட செயல்களில் அப்படியே தச்சு வச்சுட்டாங்க. இல்லைங்க, செவ்வியல் மரபு நமக்கானது. நான் இன்னைக்கு என்னோட வாகனத்தில் நாகையை நோக்கி வந்த பொழுதெல்லாம் பூம்புகாரை கடக்கிற பொழுது என் மனதுக்குள்ள அப்படி ஒரு சலங்க சத்தம் கேட்டது. யாரோ ஒருத்தர், ஏய் போடி நானும் வர்றேன், நீயா, நீ எப்படி வருவ? வருவேண்டி, உன் கூட தான் வர்றேன், கொஞ்சம் பாரு. இல்லை, என்னால் பார்க்க முடியல. உன்னால் முடியும், உன் கூடயே தான் நான் இருக்கேன், அப்புறம் எப்படி உன்னால் என்னை பார்க்காம இருக்க முடியும்? இல்லை, என்னால் பார்க்க முடியல. ஆனால் உனது குரல் ஒரு வீணையின் நாதம் போல இருக்கு, ஒரு புல்லாங்குழலின் இனிமை போல இருக்கு. நீ ஓடி வரும் பொழுது உனது காற்சதங்கையின் சப்தங்கள் எல்லாம் என் நாடி நரம்பை எல்லாம் சிலிர்க்க வைக்குது. யாரு தான் நீ சொல்லேம்மா, நீ போடி, நான் இங்கேயே தான் இருக்கிறேன். இந்த கரைகளில் தான் என் சலங்கையின் நாதம் முழுவதுமே கேட்டது, கேட்டுக்கொண்டிருக்கிறது. இன்னும் எத்துணை யுகம் கடந்தாலும் கூட தமிழனின் பெருமையை எப்பொழுதெல்லாம் இந்த மனிதகுலம் பேசுமோ அப்பொழுதெல்லாம் கூட என் சலங்கையின் நாதம் அதுக்கு அடிநாதமாக விளங்கும் என்று சொன்னான். யார் என்று தான் சொல்லே அம்மா, உனக்குள் இருந்து தாண்டி ஆட்டி வைக்கிறேன்னு சொன்னேன், அப்புறம் யாருன்னு உனக்கு சொல்லணும்? சரி, உனக்காக சொல்கிறேன், இங்கேயே தான் நான் நிற்கிறேன். ஏன்னா காணல் வரி பாடி இங்கே தான் என்னை விட்டுட்டு போனான். அன்னைக்கு உன்னோட அம்மா அப்பா 11 வயதில் உன்னை விட்டுட்டு போனாங்கல்ல, அப்போ நீ அங்கேயே நிலைத்து சிலையாக நிற்கலையா? அதனால தான் என் வயது எப்பொழுதும் கேட்டால் 11ன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த 11க்கு அப்புறமா நான் வளரவே இல்லை. எப்பொழுது 11 வயதினில் ஒரு பெற்றோர்களிடமிருந்து பிரித்து நான் பார்க்கப்பட்டனோ அதன் பிறகு எப்படி எனக்கு வயது கூடியிருக்க முடியும், அனுபவம் கூடியிருக்க முடியும்?
நான் இன்னைக்குமே காத்துட்டு இருக்கேன். நான் மாத்திரமல்ல, ஒவ்வொரு திருநங்கையரும் கூட என்று அவர்களது வீட்டிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டார்களோ அதே நிழலில், அதே மரநிழலில், அதே உணர்வினில், அதே பெற்றோரை, உற்றாரை, சுற்றத்தாரை, தாய் தங்கையரை நினைத்து கொண்டுதான் அங்கு காத்து கொண்டிருப்பார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்படித்தான் நானும் நின்றேன். இங்கு மாதவி என்பவளும் கூறினால் நானும் கூட இங்கு நின்று கொண்டுதான் இருக்கின்றேனடி. என்னிடம் ஆசையாக இருந்த கோவலன் அந்த காணல் வரி பாடலின் தமிழில் என்ன பேதம் கண்டானோ எனக்கு தெரியாது, இங்கே என்னை நிறுத்திவிட்டு போய்விட்டான் என்றாள். அப்பொழுதுதான் எனக்கு ஒலித்தது, இன்று எனக்கு நடன உரை அல்லவா, நிச்சயமாக உங்களுடன் கூட அவள் அமர்ந்திருந்து என் தாய் மாதவி என்னை ரசித்து கொண்டிருக்கலாம். ஏனால் நடனத்தின் நுணுக்கத்தை எண்ணும் எழுத்தும் இயல் 5 பண் 4 பண்ணின்ற கூத்து 11 மண்ணின் மேல் போக்கினால் பூம்புகார் பொற்கொடி மாதவிதன் வாக்கினால் ஆடரங்கில் வந்து என்று இளங்கோவடிகளின் வரிகள் பொய்த்து போகுமா? அப்படித்தான் நானும் நினைத்து கொண்டேன். இன்று உங்களுக்கு 3ஆம் ஆண்டாக எனது நிகழ்வை நிகழ்த்தும் பொழுது என் முகத்தினில் நிச்சயமாக இப்பொழுது ஒரு மிகப்பெரிய பூரிப்பை நீங்கள் கண்ணுற்றிருக்க முடியும் என்றே நான் நம்புகின்றேன். அந்த பூரிப்பு என்னவாக இருக்க முடியும் என்று நீங்கள் யூகித்து நிச்சயமாக எனக்கு கூறுங்கள். அது எனக்கு தகுந்த பெருமையாக இருக்கும். ஆம், நேற்றைக்கு முன்தினம்தான் இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்வதற்கு தயங்கும், யோசித்து கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் விடயமான திருநங்கையர் திட்ட வரைவினை முதன்முறையாக நம் தமிழ்நாடு அரசு நமது மாண்பமை முதலமைச்சரின் கரங்களினால் வெளியிட்டு இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அறைகோவல் விடுத்திருக்கின்றார். இதோ எங்களது சகோதரிகளை, எங்களது தாயை, எங்களது மகளை நாங்கள் கரம் இறுக பற்றி கொண்டிருக்கின்றோம். இனிமேல் அவர்கள் 11 வயதில் தெருவில் நிற்பவர்கள் அல்ல, எங்களுடன் தோளோடு தோள் கோர்த்து கொண்டு இங்கு புரட்சி செய்வதற்காக காத்திருப்பவர்கள் என்று அன்று முதல்வர் கூறிய வரிகள்தான் இன்னும் என் செவிகளில் ஒலிக்கின்றது. முதன்முறையாக மாநில திட்டக்குழு உறுப்பினராக என்னை நியமித்தவுடன் பெற்றெடுத்த எனது முதல் குழந்தை திருநங்கையருக்கான திட்ட வரைவு. குறை பிரசவம் என்றாலும் கூட இன்னும் ஒரு 7-8 மாதங்களுக்குள், ஏன் 7-8 மாதங்கள், 5 மாதங்களில் கூட நான் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றேன். 5 என்ன, 3 மாதத்தில் கூட என் குழந்தை பிறந்தாலும் கூட கலைக்கான திட்ட வரைவினை அடுத்த ஆண்டு வரும் பொழுது உங்களுடன் பெருமையுடன் கலைக்கான நுகர்வையும் நான் செய்வேன் என்று கூறி இந்த நிகழ்வின் இறுதிக்கு வரலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் உங்களைப் போலவே நானும் சுகிர்தாவின் ஒரு சுகிர்தமான சுகந்த எழுத்துக்களை, அந்த கவிதையின் பரிமாற்றங்களை கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றேன். இந்த பாடல் நிச்சயமாக உங்களை எல்லோரையுமே தட்டி எழுப்பும். நான் ஒவ்வொரு கல்லூரிக்கும் பள்ளிகளுக்கும் நான் செல்லும் பொழுதெல்லாம் நான் எனது ஆதர்சமான இந்த கவிஞரின் பாடலை நான் கூறுவது உண்டு. இந்த பாடல் வரிக்கும் நான் எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். ஏனென்றால் ஒவ்வொரு பொழுதுகளிலும் என்னை தட்டி எழுப்பிய இந்த வரி கவிஞர் தாரா பாரதியின் வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம் எனும் வரிகளை நிச்சயமாக இங்கு நீங்கள் ரசிப்பீர்கள், என் வாழ்க்கையை அதில் நீ புரிந்து கொள்ளுவீர்கள் என்று நம்பி நிகழ்ச்சியின் இந்த நல்வாய்ப்பிற்கு ஒத்துழைத்த அத்துணை அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விளைகின்றேன். நன்றி, வணக்கம். இதே அவையினில் நிச்சயம் வரும் ஆண்டினில் இன்னும் வெற்றி மகளாக எனது அன்பு சகோதரியின் கவிதைகளையே நான் கையாண்டு ஆடுவேன் என்பதனையும் இங்கு கட்டியம் கூறி உறுதி கூறுகின்றேன். நிச்சயமாக ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு நான் சில வேண்டுகோள்களை விடுத்துத்தான் செல்லுகின்றேன், அதனை நிறைவேற்றி வருகின்றேன். இந்த முறையும் அதனையே செய்வேன் என்று கூறி இப்பொழுது நிறைவாக கவிஞர் தாரா பாரதியின் கவிதை. வெறும் கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம்.
கருங்கல் பாறையும் நொறுங்கி வீழும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும் உன் கைகளில் பூமி சுழன்று நாகப்பட்டினம் புத்தக திருவிழாவிற்கு செல் வரும் சுழன்று வரும் வெறும் கை என்பது மூடத்தனம் வெறும் கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்தும் மூலதனம் வெறும் கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்தும் மூலதனம் கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும் கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும் கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும் கைகளில் பூமி சுழன்று வரும் வெறும் கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்தும் மூலதனம் கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும் மூலையில் கிடக்கும் வாலிபனே மூலையில் கிடக்கும் வாலிபனே தினம் முதுகில் வேலை தேடுகிறாய் மூலையில் கிடக்கும் வாலிபனே தினம் முதுகில் வேலை தேடுகிறாய் பாலைவனம் தான் வாழ்க்கையென பாலைவனம் தான் வாழ்க்கையென வெறும் பல்லவி எதற்கு பாடுகிறாய் பாலைவனம் தான் வாழ்க்கையென வெறும் பல்லவி எதற்கு பாடுகிறாய் வெறும் பல்லவி எதற்கு பாடுகிறாய் மூலையில் கிடக்கும் வாலிபனே தினம் முதுகில் வேலை தேடுகிறாய் பாலைவனம் தான் வாழ்க்கையென வெறும் பல்லவி எதற்கு பாடுகிறாய் வெறும் பல்லவி எதற்கு பாடுகிறாய் வெறும் கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்தும் மூலதனம் கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும் கைகளில் பூமி சுழன்று வரும் விரக்தி என்னும் சிலந்தி வளைக்குள் வேங்கை புலி நீ தூங்குவதா விரக்தி என்னும் சிலந்தி வலைக்குள் வேங்கை புலி நீ தூங்குவதா இருட்டை கிழிக்கும் வெளிச்ச கீத்து இருட்டை கிழிக்கும் வெளிச்ச கீத்து எங்கே கிழக்கென தேடுவதா இருட்டை கிழிக்கும் வெளிச்ச கீத்து எங்கே கிழக்கென தேடுவதா நீ எங்கே கிழக்கென தேடுவதா விரக்தி என்னும் சிலந்தி வலைக்குள் வேங்கை புலி நீ தூங்குவதா இருட்டை கிழிக்கும் வெளிச்ச கீத்து எங்கே கிழக்கென தேடுவதா நீ எங்கே கிழக்கென தேடுவதா வெறும் கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்தும் மூலதனம் கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும்
எழுதி